லிலித் என்கிற ஒரு வேர்டு, வேதாகமத்தில் லிலித் என்கிற ஒரு வேர்டு, த நைட் மான்ஸ்டர் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் இந்த இடத்துல இடம்பெறுகிறது. இந்த வேதத்திலே இந்த ஒரு வார்த்தைக்கு தமிழ்ல எங்கேயுமே பதார்த்தங்கள் வார்த்தைகளே கிடையாது என்பது முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எப்போ ஒருத்தர் வீட்டில் எல்லாரும் வேலை முடிச்சுட்டு எப்போ சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷமா சாப்பிடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. சாயந்தரமான உடனே என் பிள்ளை வந்துடும், என் மகன் வந்துடுவான், வீட்டுக்காரர் வந்துடுவார், எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆகும் அப்படின்னு பெரியவங்க காத்திருக்கிறது போல எல்லாரும் வீட்டில் வருகிற நேரம், இரவிலே வீடுகளிலே நாம் என்ன செய்கிறோம், ஒரு சந்திக்கிற நேரம். இவ்விதமாக வீட்டில் நம்ம சந்தோஷப்படுகிற நேரம், நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குற நேரம், உறவாடுகிற நேரம், அப்படிப்பட்ட நேரங்களிலே ஓய்வெடுக்கிற நேரங்கள், நாம் தங்குகிற இடம், முதல்ல தங்குகிற இடம், நாம் எங்கே இளைப்பாறுதலை நாம் காத்திருக்கிறோம். எங்கே இளைப்பாறு, கொஞ்சம் ஓய்வெடுப்போம், நம்ம இளைப்பாறுவோம் என்று சொல்லப்படுகிற இடத்தை சாயந்தரமானோன்னு எல்லாரும் தேடுறாங்க. பறவைகள் தேடுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சஞ்சரிக்கிற மிருகங்கள் யாவும் தான் குடியிருப்பை தேடுகிறது. நாம் ஓய்வெடுக்க வேண்டும், இளைப்பாற வேண்டும் என்று அது நினைக்கிறது. இவ்விதமான ஒரு நேர காலங்களிலே, இவ்விதமான ஒரு நேர கட்டளைங்களுக்கு யோவானுடைய புத்தகம் 3வது அத்தியாயம் 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அவன் எத்தனை மணிக்கு? ராக்காலத்திலே. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரவி, இவர் யாரு? வர்றவர் சந்திக்கிறவர் யாரு? யாரு யாரு வந்து சந்திக்கிறார்? யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய அதிகாரி, யூதர்களுக்குள்ளே ஒரு போதகர், யூதர்களுக்குள்ளே பரிசேயனா இருக்கிறவர் ஒரு நிக்கோதேமே வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எப்ப வந்து சந்திக்கிறாருமா? ராக்காலம்னு இதுல எழுதி இருக்குது. உங்க பாஷையில என்ன சொல்லுவீங்க? இரவு நேரம். இன்னொருத்தர் சொல்லுங்க, இரவு நேரத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன? ராத்திரி. ஆமா. அதுக்கப்புறம் ஜாமங்கள். அப்புறம் அப்புறம் ஒரு அம்மா இங்கிலீஷ்ல பேசினாங்களே, நைட்டு. இந்த அம்மா பேசினாங்க இரவு நேரம், சாயங்காலத்துக்கு அப்புறம், அப்புறமா என்ன? ராத்திரி ஜாமங்களிலே. யாரு வந்து சந்திக்கிறார்? ஒரு அதிகாரி வந்து சந்திக்கிறார். அப்போ அந்த அதிகாரி ராத்திரி போல சந்திக்கிறாரு அப்படின்னு பார்க்கப்படும் போது அவர் ஆண்டவரிடத்துல கேட்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிங்கள். 2வது வசனத்தை வாசிங்க. ரவி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். எங்க இருந்து வந்தீரு? நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று யார் சொல்லுகிறார்? நிக்கோதேமு சொல்லுகிறார். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டார். இதுதான் அவருடைய விட்னஸ். அப்போ ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கிறார், பகலெல்லாம் அங்க பார்க்கிறாரு, கண்காணிக்கிறாரு, அவர் பிரசங்கத்தை கேட்கிறாரு, அவர் நடக்கைகளை பார்க்கிறார், ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன பண்ணுகிறார்? கவனித்துக் கொண்டே வருகிறார், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து சாதாரணமா மனுஷனால செய்ய முடியாது, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? பல நாள் என்ன செய்திருக்காரு? வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இயேசுவானவர் எங்கே போகிறார், என்ன செய்கிறார், எப்படி பேசுகிறார், என்னென்ன அற்புதங்கள் செய்கிறார். அப்போ அவருக்கு அவன் அதிகாரியா இருக்கிறதுனால நடக்கிற சம்பவத்தெல்லாம் நியூஸை கொண்டு வந்து உடனே கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. எங்கெங்க போறாரோ கண்காணித்து கொண்டு அவர் என்ன செய்கிறார், ஏது பண்ணுகிறார் என்பதை செய்தியை கொண்டு வந்து கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதகர் என்று சொல்லுகிறார். ரபி, ரபி என்றா சாதாரணமா ரபின்றது அந்த காலங்களிலே ரபி என்றா இப்போ போஸ்ட் எங்க பார்த்தாலும் பாஸ்டர் பாஸ்டர்ன்றாங்க, போற வரவன் பாஸ்டர்ன்றாங்க, போற வர பொம்பளைங்களை பாஸ்டர்மான்றாங்க, பிஷப்ன்றாங்க, என்னென்ன சொல்றாங்க. அப்படியெல்லாம் அந்த காலத்துல கூப்பிட முடியாது. ரபி என்றாலே தேர்ந்து கற்றறிந்த ஞானியாக இருக்கிறவர்கள் தான் ரபி. அந்த ரபியினிடத்துல படிச்சவங்க தான் ஊழியக்காரங்க, ஆசாரியர்கள் வருவாங்க. அப்ப ஆசாரியர்களுக்கு மேற்பட்டவர்கள் தான் ரபி. ரபி என்கிற பட்டத்தை பெற வேண்டுமானால் சகல ஞானத்தையும் சகல அறிவையும் ஆற்றலையும் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ரபி என்று சொல்லப்படும் போது இவனே ஒரு போதகன் தான், இவனே ஒரு பரிசேயன்,
இவனே ஒரு அதிகாரி, இவனே பாய் என்ன பண்றான் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்து ரபி என்கிற ஒரு வார்த்தையை சொல்லப்படும் போது அவன் அவரை ரபி என்று அறிந்திருந்தான், ரபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறான். தேவன் அவருடைய நபியாக இருக்கிறார். நபி என்று சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இந்த பூமியில வந்திருக்கிறார், நிறைய அற்புதங்களை செய்கிறார். அப்ப தேவனிடத்திலிருந்து வந்துதான் இவர் என்ன செய்கிறார், இந்த காரியங்களை செய்கிறார் என்பதை ஊர்ஜிதமாய் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. விவிலிய வேதத்தை அவர்கள் கையில வைத்துக் கொண்டிருந்தார்கள். அக்கால காலத்திலே ரபிகளுடைய கையில என்ன இருக்கும், விவிலிய வேதமானது இருந்தது. அதை தோரா என்று சொல்வார்கள், தனக் என்று சொல்வார்கள், நபீம் என்று சொல்வார்கள். அது மொத்தம் எத்தனை புஸ்தகம் என்று பார்த்தா அது 21 புஸ்தகங்கள், 8 தீர்க்க தரிசன புஸ்தகங்களை அடக்கிய 21 புஸ்தகங்களே அவர்கள் கைகளிலே வைத்துக் கொண்டு அதை பாராயணம், அதை மனப்பாடமாக கற்றுக்கொண்டு அறிந்த ஞானிகளாக எஸ்ரா, நெகோமியா போன்றவர்கள், தானியேல் போன்றவர்களாம் மிக கூடுதலாக அதை அறிந்த ஆற்றல் உள்ளவர்களாக அது இருந்தது போல இவரை பார்த்து நிறைய காரியங்களை சந்தேகத்தை கேட்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். இவனே போதகனா இருக்கிறான், இவன் தான் போதிக்கக்கூடியவன், அவ்வளவு அறிவு ஆற்றல் உள்ளவன், பரிசெய்ய எல்லாவற்றையும் திட்டமாய் தெரிந்தவனே. அவன் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து ரவி எனக்கு ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே இரவு நேரங்களிலே வந்து சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேத பாரகர்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அப்ப வேத பாரகன் என்று சொன்னா மிக தெளிந்தவனாக வேதத்தை நன்கு அறிந்தவனாக இருந்த அந்த நிக்கோதேமு இயேசுவிடத்திலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கப்படும் போது இந்த யோவானுடைய புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கால பார்க்கல, மத்தேயில பார்க்கல, மார்க்ல பார்க்கல. யோவான் தான் அந்த காரியத்தை தெளிவாக சொல்லுகிறார். நிக்கோதேமுனுடைய காரியத்தை, இரவு நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க போல இருக்கு, யோவான் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யோவான் தான் என்ன பண்றாரு, யாரு வர்றாங்க போறாங்க, பக்கத்துல என்னென்ன நடக்குது, என்னென்ன பேசுறாங்கன்றதை கண்டவர் யாரு அப்படின்னு பார்த்தா யோவான். அதான் யோவான் தான். யோவானுடைய புத்தகத்திலே அவர் எழுதி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நிக்கோதேமுனுடைய பெயரினுடைய 2 அர்த்தங்கள் இருக்கிறது. நிக்கோ என்று சொல்லப்பட்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விக்டரி, வெற்றி, ஜெயம் என்று சொல்வார்கள். நிக்கோ என்றால் விக்டரி. என்று சொன்னாலே பீப்புள், ஜனங்கள் என்று சொல்வார்கள். அவன் ஜனங்களுடைய வெற்றி என்கிறதா நிக்கோதேமுனுடைய பெயர். அது வந்து கிரேக்க வார்த்தை என்பதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இரவு நேரங்களிலே ஆண்டுடைய சமூகத்திலே வந்து பேசுகிற ஒரு காரியத்தை இந்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிக்கோதேமு அங்க மட்டும் இல்லை, இன்னும் 2 இடத்துலயும் வருகிறாரு. அதை நான் பின்னால சொல்லுகிறேன். இந்த இடத்துல அவர் கேட்ட கேள்வி இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவினிடத்திலே ஆண்டவரிடத்திலே கேட்கும் போது இயேசு அவனுக்கு என்ன சொல்லுகிறார்? 3வது வசனத்திலே நாம் தெளிவாக பார்ப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்ப என்ன அர்த்தம்? நிறைய சபைகளிலே இந்த சம்பவத்தை நான் சொல்ல வேண்டி இருக்கு. எல்லாரும் ஞானஸ்தானம் முடிஞ்ச உடனே ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்குறாங்க. வேதத்தை கையில் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் படிச்சுட்டு ஞானஸ்தானம் பெற்ற உடனே நம்ம ரட்சிக்கப்பட்டுறோம், பரலோகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை. இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கப்படும்போது அதுவல்ல. நீங்க பாஸ்டர்ட்ட ஞானஸ்தானம் வாங்கியாச்சு, இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசுவினிடத்தில் ஞானஸ்தானம் பெற்றீர்களா? அதுதான் இங்க வரக்கூடிய கேள்வி. வசனத்தை வாசியுங்கள். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதார்கள் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? இதுதான் விஷயம். மீண்டுமாக பிறக்க வேண்டும் என்று இயேசு சொன்ன காரியத்தை அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். எப்படி ஆண்டவரை வயசான பிறகு பிறக்க முடியும்? இது கேட்கிறதே எனக்கு புரியலையே. ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேலுக்குள்ளே போதகனாய் இருக்கிறார், உனக்கு தெரியலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? சபைகளிலே வேத பாரகர்களும் வேத ஞானிகளுமாக இருக்கிறார்கள். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதார்கள் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? இது கேட்கிறதே எனக்கு புரியலையே.
ஆண்டவர் சொல்ல, இஸ்ரவேலுக்குள்ளே போதகனாய் இருக்கிறார், உனக்கு தெரியலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நிறைய பேருக்கு இந்த உலகத்திலே அநேக சபைகளிலே வேத பாரகர்களும் வேத ஞானிகளுமாக இருக்கிறார்கள். ஆனால் என்ன அப்படின்னா, மீண்டும் பிறப்பை குறித்து பேசுவதில்லை, தெரிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை என்பதாகத்தான் நிக்கோதேமை போலதான் நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் 7வது வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் மறுபடி பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம். நிறைய பேருடைய வாழ்க்கை, நிறைய பேருடைய ஜீவியங்கள், நிறைய திருச்சபைகளிலே என்ன அப்படின்னா, மீண்டும் பிறக்கின்ற ஒரு காரியத்தை குறித்த ஒரு ரகசியத்தை இந்த உலகம் என்ன புரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்த போதனைகளும் அநேக சபைகளிலே இல்லாமல் இருக்கிறதை நாம் காண முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயினிடத்திலே பேசும்போது அந்த அம்மாவுக்கும் புரியல, இங்க நிக்கோதேம் பேசும்போது நிக்கோதேமுக்கும் புரியல. அப்ப என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கும் தன்னை சந்திக்கிற வருகிறவர்களுக்கும் ஆண்டவர் சம்பந்தம் இல்லாமல், பொருத்தம் இல்லாமல், அர்த்தம் இல்லாமல் எதையும் பேசல. எல்லா அர்த்தமும் எல்லாமே சரியான ஒரு காரியங்களை, ஆத்துமாவுக்கு தேவையான ஒரு ரட்சிப்புக்குரிய ஒரு ரகசியத்தை இயேசுவானவர் பேசிக்கொண்டுதான் வந்திருக்கிறார் தன்னுடைய சீசர்களோடு என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல புரிதல் வேண்டும், அறிதல் வேண்டும், முழுமையாக தெரிந்து கொள்ளுகின்ற ஆர்வம் வேண்டும். இவர் ராத்திரி நேரத்துல போறவங்க வேட்டைக்காரன் தான் போவார். இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் ஊரெல்லாம் சுத்தி வரும். அப்ப என்ன அர்த்தம்? காவல் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள், காவல் காக்கிறவர்களாக இருக்கிறவர்கள். அப்ப வேட்டைக்காரர்களை போல இவன் எப்படினாக்க அதிகாரியா இருக்கிறான். இரவு நேரங்களில் சுற்றி வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா எபிரேயனுடைய பதார்த்தத்திலே நாம் பார்க்கப்படும்போது, ஏசாயாவுடைய புத்தகம் 34வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். வேதாகமத்திலே கிமு 800 எழுதப்பட்ட ஒரு வாசகம். 800 வருடங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி 8வது நூற்றாண்டிலே யார் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கப்படும்போது இவர் ஏசாயா வாழ்ந்திருக்கிறார். அவருடைய காலத்தில் எழுதப்பட்ட இந்த பகுதியை நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 34:14 வாசிங்க. 14. அங்கே காட்டு மிருகங்களும் ஒன்றை ஒன்று சந்தித்து இந்த அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றை ஒன்று சந்தித்து காட்டாடு கூப்பிடும். அங்கே சாக்குருவிகளும் தங்கி இளைப்பாறுதல் இடத்தை கண்டடையும் என்கிறதாக இங்க சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு கூடாரத்தில் இளைப்பாறுதலுக்காக மிருகங்களும் பறவைகளும் சேருகிற இடம் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இடம் என்று பார்க்கப்படும்போது ஆண்டவர் எதற்காக இந்த வசனத்தை இங்க சொல்லுகிறார் என்று சொன்னால், ஜோடு, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அங்கே வல்லூர் கூடு கட்டி முட்டையிடும், முட்டை பொரிது நிழலிலே கூட்டிக் கொள்ளும். அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசிங்கள், ஒன்றும் குறையாது, இவைகளை ஒன்றும் ஜோடி இல்லாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வசனங்கள் ஜோடியாக இருக்கிறது, வசனங்களில் அர்த்தங்கள் இருக்கிறது. வசனத்தின் மூலமாய் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஜோடிகளாக அதாவது இளைப்பாறுதலை தேடுகிற இடமாக ஒரு இடத்தை கண்டு அங்கே தங்குகிறது, கூப்பிடுகிறது, அங்கே ஒன்றொன்றும் சந்தோஷமா இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோலதான் இந்த லிலித் என்கிற ஒரு வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்ட இடமும் இந்த 34:14 தான். இந்த வார்த்தை உலகத்துல எந்த வார்த்தை எந்த இதுலயுமே இல்ல, எந்த அகராதி எந்த பாஷையிலுமே இல்ல. இதுல எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஏசாயாவுடைய புத்தகத்துல மட்டும்தான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. இங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க நைட் மான்ஸ்டர் என்று சொல்லுவார்கள். அவ இரவு சந்திக்கிற நண்பர்கள், இரவு சந்திக்கிற இடங்கள் என்று நாம் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். இது உறைவிடமாக நாம் பார்க்கிற இடம், அங்கே தங்குகிற இடம். இயேசு தங்குகிற இடத்தை நிக்கோதேமு கண்டுபிடித்து அங்கே உறவாட வந்திருக்கிறார். இரவுகளெல்லாம் பல இரவுகள் இயேசுவிடத்திலே வந்திருக்கிறார் என்பதாக நாம் அறிய முடிகிறது. இதில் எழுதியிருக்கிறது ஒரு பக்கம் தான். ஆனா இன்னும் அடுத்த பகுதிகளிலே பார்க்கப்படும்போது அவர் மீண்டுமாக அவரிடத்திலே உறைவாடி இருக்கிறார், நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டிருக்கார். ஜனகரிப் சங்கம் என்று ஒன்று இருந்தது. அந்த ஜனகரிப் சங்கத்துல மொத்தத்தில் 70 பேர் இருப்பாங்க. அந்த 70 பேர்லயும் இவன் ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறான் அந்த ஜனகரிப் சங்கத்துல.
அவர்கள் என்ன அப்படின்னா வேதத்தினுடைய என்ன அப்படின்னா ஆலயத்தினுடைய எல்லா காரியத்திற்கும் மக்களுக்கும் கட்டுப்பாடுகளை உத்தரவும் போடக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளான ஒரு அதிகார நிலைமையில இருக்கிறவர்கள் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோவான் 7வது அத்தியாயம் 48ல இருந்து வாசிங்கி. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதிகாரிகள் அல்லாவது பரிசேயனான யாராவது ஒருத்தர் அவனை விசுவாசித்தது உண்டா? இயேசுவை யாராவது ஏற்றுக்கொண்டாங்களா, நம்பினாங்களா? வேதத்தை அறியாத இந்த ஜனம் சபிக்கப்பட்டது என்றார்கள். யாரு அப்படின்னா இந்த ஜனகரி சங்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற வேதப்பார்கள் பேசுகிற வார்த்தை, வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய காரசாரமா சண்டையே நடக்குது. வார்த்தைகள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுறாங்க, ஒரு பக்கத்துல ஒரே ஒரு ஆள் தான் நின்று பேசுறாரு. அவர் யார் என்று பார்க்கப்படும் போது நிக்கோதேமு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் யார்கிட்ட பேசுறாங்க? நிக்கோதேமுவிடத்திலே பேசுகிறார். வாசிங்க அதுக்கு கீழே. ராத்திரியிலே அவரிடத்திலே வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க பேசுறாங்க வேதப்பார்கள் பரிசேயர்கள், ஆனால் அதற்கு பதில் கொடுக்கிறது யார் அப்படின்னா நிக்கோதேமு பதில் கொடுக்கிறாரு. என்னன்னு சொல்லுகிறார்? வாசிங்க கீழே. ஒரு மனுஷன் சொல்லதை கேட்டு அவன் செய்களை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குள் தீர்க்கப்படலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா? என்ன ஏதுன்னு விவரம் கிடையாது, கேட்கறது இல்ல, அதை பற்றி விசாரிக்கிறது இல்ல, அதுக்கு சாட்சிகள் எதையும் பார்க்கறது இல்ல. நேரா நீங்க ஒரு ஆள் மேல குற்றம் சுமத்துறீங்களே, இந்த இயேசு மேல குற்றம் சுமத்துறீங்களே, இப்படிப்பட்ட காரியம் தவறு. நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படியாக நீங்க பேசுறதே தப்பு, அவர் மேல குற்றம் சுமத்துறது தப்புன்னு பேசுனது யாரு அப்படின்னு கேட்டா இந்த நிக்கோதேமு. அல்லேலூயா. அப்ப அந்த காலத்திலேயே ஒரு ரகசிய சீசனாக இருக்கிறார் என்றால் யாருக்குமே தெரியாது. ராத்திரி முழுவதும் ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரிடத்திலே நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டவர் யார் என்று பார்க்கப்படும் போது இந்த நிக்கோதேமு. இந்த நிக்கோதேமு என்ன பண்ணுகிறாரு? கீழே வாசிங்க. அதற்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க, சேர்ந்துட்டு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நீரும் கலிலேனா, கலிலே இருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார்கள் என்று வேதத்துல எங்கேயாவது சொல்லி இருக்குதா? சொல்லுங்க, ஆராய்ந்து பாரோம் என்று சொல்லி அவரை திட்டிட்டு என்ன பண்றாங்க? பின்பு அவர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த ஆளுக்கு இவர் நிக்கோதேமு பயங்கரமா பேசி இருக்கிறாரு. நீங்க பேசுறதெல்லாம் தப்பு, நீங்க சொல்லு குற்றம் சுமத்துறதும் தப்பு, எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த விசாரணையும் கிடையாது, நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை முதல்ல அவரை சிறையில போட்டு அவரை அடிக்கணும், அவரை உள்ள போட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த காலகட்டங்களிலே நிக்கோதேமு அதை தடுத்திருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாக இந்த நிக்கோதேமுடைய இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கப்படும் போது அடுத்த இடத்திலே நாம் பார்ப்போம். யோவானுடைய புத்தகம் 19வது அத்தியாயம் 39வது வசனத்தை வாசிங்கள். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில இயேசுவினிடத்திலே வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்து அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் மறுமையின்படி சுகந்த வர்க்கத்துடைய சீலைகளிலே சுற்றி கட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்க ஆராதனையில வந்த இந்த நிக்கோதேமு இவன் அந்தரங்கமாக ஆண்டவருக்காக அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை அறிந்தவனாக, இயேசுவை அறிந்தவனாக, இவர்தான் வருகிற மேசியா என்பதை அறிந்தவனாக, இவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிறார் என்கிற அறிந்தவனாக நன்றாக இயேசுவை அறிந்த ஒரு சீசர்கள் யார் என்றால் இரவு நேரத்திலே வந்திருந்த இந்த அதிகாரியாக இருக்கக்கூடிய நிக்கோதேமு. இவன் தான் என்ன பண்ணுகிறான்? ரகசிய சீசன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்கிற ஒரு காரியம் இந்த உலகத்தில் யாருக்கு மேல அது நிக்கோதேமுக்கு மட்டும்தான் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். சீசர்கள் கூட இவ்விதமாக நிறைய காரியங்களை அறிந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இவர் தனிப்பட்ட முறையில உறவாடுகிற காரியத்தை யோவான் மட்டும்தான் அறிந்திருந்தார். அதனாலதான் யோவான் அவரை குறித்து வேதகத்திலே ஆண்டவருடைய உறவாடின இந்த ரகசிய சீசனை குறித்து அவர் எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இவர் என்ன அப்படின்னா இவர் பேசுகிறது மட்டுமல்ல,
இயேசுவை அறிந்த மட்டும் இல்ல, இயேசுவின் மேலே விசுவாசத்தை அதிகமாய் வைத்திருந்தவர், இவர் வரப்போகிற அந்த மேசையை என்று அறிந்திருந்தவர். ஆனபடினாலே அவர் மேலே மிகுந்த அன்பு கொண்டவர். என்ன பண்ணார் அப்படின்னா, கரிய போலம் வெள்ளை போதங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஆண்டவருடைய அடக்க ஆராதனைக்காக காத்திருந்து அதை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, நிறைய செலவு பண்ணி அவரை சரீரத்தை செயலிலே சுற்றி அங்கே வைக்கிறதற்கு உதவியாக இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அநேகர்களுக்கு சீசர்களுக்கு கொடுத்தாலும் கூட இவனுக்கு கொடுத்த காரியம், இவன் கேட்கிற காரியம் எல்லாவற்றையும் பார்க்கப்படும்போது இந்த வார்த்தை வேதத்தில் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக கேட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆலயங்களிலே இன்னைக்கு போய் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஞானஸ்தானத்தை பெற்று விட்டார்கள் என்று சொன்ன உடனே நம்ம கிறிஸ்தவன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷம்தான். நீங்க ஞானஸ்தானத்தை பெற்ற உடனே நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது சந்தோஷம்தான், எல்லாத்திலையும் சந்தோஷம்தான். ஆனா ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது என்றால், நிக்கோமுக்கு சொன்ன வார்த்தையின்படியாக நீங்கள் மீண்டும் பிறந்தீர்களா என்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல நாம் புரிந்திருக்கிறோமா? இன்னைக்கு வரக்கூடிய சபைகள்ல நிறைய பேர் எப்படி வராங்க எல்லா சபைகளையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவானுடைய புத்தகம் 6வது அத்தியாயம் 25வது வசனத்தை வாசிங்க. இன்றைக்கு வரக்கூடிய ஆலயத்துக்கு வருகிற நிறைய கூட்டங்கள் எதை நம்பி கொண்டு வருகிற, எதை நோக்கி கொண்டு வருகிறார்கள், எதை விரும்பி வருகிறார்கள் என்று பார்க்கப்படும் போது, இந்த உலகத்துல நிக்கோதேமுவை போன்று கேள்வி கேட்டு நாம் பரலோகத்தினுடைய நல்ல ஈவை நாம் பெற வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு சேர வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நிறைய பேருக்கு கிடையாது. அது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்பதை நீங்கள் வாசியுங்கள். இங்க ஒரு கதை நடக்குது. இயேசு கிறிஸ்துவான ஒரு திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, இடத்தை விட்டு உடனே அதாவது இன்னொரு ஸ்தலத்துக்கு போயிட்டாரு. சீசர்களையும் தேடி பார்த்திருக்காங்க இந்த ஜனங்கள். கடைசியில பார்த்தாக்கா அந்த சீசர்களும் எங்க போயிட்டாங்க ஏது போயிட்டாங்கன்னு அங்க அந்த போட்டு படகு போகிற இடத்துல விசாரிச்சுக்கிட்டு அந்த திசையில இவங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு போட்டை பிடிச்சிட்டு போறாங்க. அங்க போய் இயேசுவை சந்திக்கிறாங்க. சந்தித்த போன உடனே அங்க என்ன நடக்குது அதை வார்த்தைங்க. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரவி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டாங்க. ரொம்ப விவரமா கேட்கிறாங்க, ரொம்ப பாசத்தோட ஊக்கமாக ரொம்ப ரொம்ப பணியோட கேட்கிறாங்க, அன்பு செலுத்துற மாதிரி கேட்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, இவங்க பரலோகத்துடைய ஈவை தேடல, பரலோகத்துடைய ராஜ்யத்தை தேடல, ரட்சிப்பை குறித்து தேடல, அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க என்று அங்கே சொல்லப்படுகிறது. வாசிங்கள், அதுக்கு கீழே வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல. அப்ப உலக ஆசீர்வாதத்திற்காக தேடுகிறாங்க இந்த உலகத்தில் உள்ள ஜனங்க, உலகத்துல அற்புதங்களுக்காக தேடுகிற ஜனங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனமும் எதை தேடுகிறான்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும், அன்பு வேண்டும், வேற என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டாக்க நமக்கு சுகம் வேணும், எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் இதுல நீங்க திருப்தியா தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர சொர்க்க ராஜ்யத்தை நீங்க தேடலையே. நிக்கோதேமு வரைக்கும் அந்த யோசனை வரலையே. ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன வேணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு என்ன செய்யணும், அந்த ரகசியத்தை கேட்கிற கூட்டங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான், உலக பிரகாரமாக நிறைய ஆண்டுடைய எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தையின்படி செய்கிறவர்கள் தான், எல்லா சம்பத்தையும் எல்லாவற்றையும் சுதந்திரித்தவர்கள் தான். ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் பிறக்கிற காரியத்தை அறிதல் இல்லை, புரிதல் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கின்ற காரியம் அவர்களுக்கு வெளிப்படவில்லை என்றால் மிக வருத்தமான ஒரு காரியம். அந்த வருத்தப்படுறது யார் அப்படின்னா, உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருத்தப்படுகிறார். சபை மக்களை குறித்து, சபையினுடைய ஜனங்களை குறித்து வருத்தப்படுகிற ஒரே நபர் யார் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எது அப்படின்னா, உலக ஆசீர்வாதத்துக்காக அற்புதத்துக்காக எல்லாரும் வரீங்க, ஆனா ஒருத்தன் 10 பேர் வந்து சுகமாயிரான், ஒருத்தன் சாட்சி சொன்ன 9 பேர் காணாம போயிட்டான். அது மாதிரி நிறைய அந்த உலகத்திலே பார்க்கப்படும் தேவனிடத்துல வருகிறவர்கள் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில், ஐயா எனக்கு வயிற்று வலியா இருந்தது, கேன்சர்ன்றாங்க, வயிற்றுல புண்ணு, ஆபரேஷன்ட்டாங்க, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லி பாதத்தை பிடித்து இருப்பான். கடைசியில சுகமாகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சுகமாகும், திடீர்னு டப்புன்னு குணமாயிரும், நல்லாயிரும், சாட்சி சொல்லுவான். அதுக்கப்புறம் மறு மாசம் பாத்தீங்கன்னா அவன் சபையிலே வரமாட்டான். இதுதான் என்ன அப்படின்னா, அவனுக்கு தேவை அற்புதம். அதுக்காக நிறைய பேர் வருவாங்க இயேசு இடத்துல. நிறைய பேர் என்ன அப்படின்னா, நிறைய ஆசீர்வாதத்துக்காக வருவாங்க. அப்பம் தின்னு திருப்தியானதுனாலே என்னை தேடுகிறீர்களே.
உண்மையான அன்பு இல்லையே, பரலோகத்தினுடைய ராஜ்யம் இல்லையே, தேடலையே அப்படின்னு சொல்லி அந்த வருத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. ஆண்டவர் இந்த தேவனுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் அப்படின்னா, இந்த பூமியில தகப்பன் பிள்ளையோட பேசுறான், பிள்ளைகள் தாப்பனோட பேசுறாங்க, ரெண்டு பேரும் வீட்டுல உறவாடுகிறாங்க, எல்லாரும் ஒன்னாவே இருக்கிறாங்க. அது ஒரு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த பிள்ளைகளும் ஆண்டவரோட இருக்கணும், ஆண்டவரோட உறவாடணும். ஆண்டவர் தகப்பனிடத்தை பிள்ளைகள் கேட்கிறாதாங்க, அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதே மாதிரி தகப்பனுடைய சத்தத்தை பிள்ளைகள் கேட்கிறார்கள். இதுதான் ஒரு உறவு. அப்படி போல ஆண்டவரோட உறவாடுகிற ஒரு அனுபவம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டுமானால் முதலாவதாக நாம் ஆவியிலே பிறந்தவர்களாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக, ஆவினாலே நாம் பிறந்து ஆவியில் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாக, குமாரர்களாக, குமாரத்திகளாக இருக்கும் போதுதான் தேவனுடைய அபிஷேகமானது உங்களிலே கிரியை செய்யும், தேவனுடைய வரங்கள் உங்களிலே கிரியை செய்யும், தேவனுடைய வார்த்தை, அவரிடத்தில் என்ன வார்த்தை இருக்குதோ அது உங்கள்கிட்ட கிரியை செய்யும். அவர் என்ன அற்புதங்களை செய்தாரோ அதை நீங்கள் செய்வீர்கள். அவருடைய உறவாடுகிற ஒரு அனுபவத்தை இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று பார்க்கப்படும்போது வேதத்திலே சொல்லி இருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ரகசியம். யோவானுடைய புத்தகம் 1வது அத்தியாயத்திலே 14வது வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை மாமிசமாயது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவரால் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்புறம் அப்ப அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமையை நாம் பெறுகிறோம். அப்படின்னா இதுல 16 வாசிங்க. ஆமா அதே 1:16 வாசிங்கன்னு. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபை மேல கிருபை பெற்று. இதுதான் புரிந்து கொள்ளணும். இதுதான் ரொம்ப முக்கியமான வாசம். அப்போ தகப்பன் பிள்ளையினுடைய உறவோட அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அந்த பரிபூரணமான அந்த அன்பிலே ஆண்டவரோட உறவாடுகிற அந்த அன்பிலே இருக்கிறவங்க தான், அந்த பரிபூரணத்திலே இருக்கிறவங்க தான் கிருபையின் மேலே கிருபை பெற முடியும். இன்னும் அவருக்குள்ள பிறக்கவே இல்லை அப்படின்னா அந்த கிருபையும் வராது, அந்த பரிபூரணமும் வராது, அந்த கிருபையின் மேல் கிருபையும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ உறவாடுகிற அனுபவம் நம்மளுடைய ஜீவியத்துல வேண்டும். நிக்கோதேமுக்கு அந்த அனுபவம் இருந்தது. நீ ஆவினாலே பிறக்க வேண்டும் என்று சொன்னதை அவன் அப்படியே கேட்டுக்கொண்டான். அதன் பிரகாரமாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் காத்திருந்தான். ஆண்டவருடைய எல்லா விதமான காரியத்திலும் அவன் முன்னாளாக அவன் சீசனாக இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்தினான் என்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல நாம் பரிபூரணத்தின் மேல் பரிபூரணம் அடைவதற்கு, கிருபையின் மேல் கிருபை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமானால் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண வேண்டும். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினால்தான் நம்ம பரிபூரணம் அடைய முடியும். இல்லைன்னா நம்ம பரிபூரணம் அடைய முடியாது. அந்த பரிபூரணம் அடைஞ்சா மட்டும்தான் நம்ம மகிமை மேல் மகிமையை என்ன செய்ய முடியும், கிருபையின் மேலே கிருபை பெற்றோம். இது என்னைக்கு நம்ம சொல்ல போறோம், எந்த வருஷத்துல சொல்ல போறோம்? இத்தனை ஆண்டுகள் ஓடி போயிருச்சு, என்னைக்கு சொல்ல முடியும்? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்ப பரிபூரணம் இல்லாம எங்க இருந்து கிருபையின் மேல் கிருபை பெற முடியும்? வசனத்துல சொல்லி வண்டியை ஓட்டியிருக்காங்க. இப்படித்தான் இன்னைக்கு ஒவ்வொரு சபைகளிலும் இந்த நாட்களில் நடக்கிறது. நாம் இந்த நாட்களிலே நிக்கோதேமுவினுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யூதர்களுக்குள்ளே இஸ்ரவேலுக்குள்ளே அதிகாரி தான், போதகன் தான், அவனுக்கு தெரியலையப்பா அப்படின்னு சொன்னாரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக திருச்சபைகள் என்ன அப்படின்னா கேட்டா, யோவான் சொல்லுகிற எனக்கு பின் வருகிறவர் உங்களுக்கு ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்ப என்ன அர்த்தம்? இன்னொருத்தர் ஞானஸ்தானம் கொடுக்கணும், அவர்கிட்ட நம்ம வாங்கணும் அப்படின்னு அர்த்தத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப இயேசுவினிடத்துல நாம் ஒரு ஞானஸ்தானத்திற்கு கடந்து போகும்போதுதான், அந்த ஆவி வரும்போதுதான் நமக்கு பரிபூரணம். அப்பதான் கிருபை மேல் கிருபையை நாம் பெற முடியும். இந்த ஒரு உணர்வு சிந்தனை நமக்குள்ள இல்லை அப்படின்னா மேலையும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் இல்லை. இதைத்தான் தெளிவா சொல்லுகிறார். நிக்கோதேமின் மூலமாக கொடுக்கின்ற இந்த பாடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன காரியம் தான். நிறைய பேர் கிருபையை பெற்றோம், அதை பெற்றோம், இதை பெற்றோம் எல்லாம் சொல்லுவாங்க. பரத்துக்கு போறதுக்கு என்னப்பா அப்படின்னு பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படினாலே தேவனுடைய ஆவிக்குள்ளாக நாம் பிறந்து நாம் என்ன செய்ய வேண்டுமானால் கிருபையின் மேல் கிருபையை பெறுவதற்கு, நாம் பரிபூரணம் ஆவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார்கள். ஆமென்.